உப்பு 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 1/4 kg கடலை மாவு எல்லாம் கொட்டி கலக்கணும். நல்லா கலக்கிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி பிசுக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும் மாவு. ரொம்ப தண்ணியாட்டமும் ஆகக்கூடாது, ஜாஸ்தி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக. சோட்டா மாவு 1/4 சின்ன ஸ்பூனு, 1/4 ஸ்பூனு சோட்டா மாவு போட்டால் புசு புசுன்னு வரும். நல்லா பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி. தேவையான அளவு கலக்கியாச்சு மாவு. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, நறுக்கிய வெங்காயம் நீட்டு வாக்கில் வெட்டணும். வெங்காயம் நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுக்கணும், போட்டு கலக்கணும். நல்லா பிசைஞ்சு வச்சு நீட்டு வாக்கில் நல்லா பிரிஞ்சு வரணும் வெங்காயம் எல்லாம். அதுதான் பஜ்ஜிக்கு நல்லாயிருக்கும். நல்லா கட்டி இல்லாமல் மாவு கலக்கிட்டு அதில் பிசைஞ்சு சோம்பு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுனுங்கிறோம். எண்ணெய் வச்சு பானில் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சி வந்தது, பஜ்ஜி போடலாம். இப்போ பஜ்ஜி தட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். பஜ்ஜி கவர் போட்டு தட்டினா மெலிசாக தட்டி போடலாம், கையில் தட்டினா நல்லா வராது. அதனால் கவர் போட்டு கவர் மேலே எண்ணெய் தண்ணி தொடச்சிட்டு கவர் மேலே போட்டு தட்டி போடலாம். நல்லா பட்டையாக ரவுண்டாக வரும். எல்லாம் அதிர்ஷ்டத்துக்கு அந்த மாதிரி தட்டி போடுவாங்க. நானும் வெங்காய பஜ்ஜிக்கு அந்த மாதிரி வச்சு தட்டிட்டு போடுறோம். பாருங்கள் தட்டு வாக்கில் எப்படி இருக்குது. தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் 2 ஆடுனது, மிஷினுக்கு எடுத்துன்னு ஆடி எடுத்துன்னு வந்த எண்ணெய். அதனால் அது நுர கட்டுது தேங்காய் எண்ணெய்ன்றதுனால. அவ்வளோதான், திருப்பி போடலாம். பஜ்ஜி போட்டாச்சு, திருப்பி போட்டு வேக வச்சு போட்டு கொஞ்ச நேரம் வந்து திருப்பி போடணும். திருப்பி விட்டு தான் நல்லா வெந்து வரும். வெந்துருச்சு, எடுக்கலாம். ஒட்டிக்கிச்சு பஜ்ஜி ஒன்றா ஒட்டிக்கிச்சு. எண்ணெய் வடியணும் நல்லா. பஜ்ஜி எடுத்துகிட்டு எண்ணெய் வடிகின்றோம். கருவேப்பிலை எண்ணெயில் பொரித்து போட்டால் நல்லா மொறுப்பாக நல்லாயிருக்கும். கருவேப்பிலை பொரித்து போடலாம். பொரித்து ஆயிடுச்சு இருக்கு. அவ்வளோதான், பொரிச்சது போதும். பஜ்ஜி ரெடி.